தமிழகத்தில் தண்ணீரால் அழகு பெறும் சுற்றுலா தலங்களில் ஒகேனக்கல் முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. தருமபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எழில் கொஞ்சும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. காவிரி நதியிலிருந்து உருவாகும் இது இந்தியாவின் தலைசிறந்த அருவிகளில் ஒன்றாக இருக்கிறது. மிகவும் வேகமாக இவ்வருவியில் இருந்து நீர் வருவதால் இதனை நயக்கராவோடு கூட ஒப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். கன்னட மொழியில் ஒகே என்றால் புகை என்றும், நக்கல் என்றால் கல் என்றும் பொருள்படும். ஒகேனக்கல் என்றால் புகையும் கல் என்று அர்த்தமாகிறது. உண்மையில் அந்த அருவியில் விழும் நீரானது அதன் திவாலைகள் புகைபோல் எழுந்து பாறை புகைவது போல் தெரிவதால் இதற்கு ஒகேனக்கல் என்கிற பெயர் ஏற்பட்டது ரொம்பவும் பொருத்தமான ஒன்றுதான். உள்ளம் கொள்ளை கொள்ளும் இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்வையிட பரிசல்களில் சவாரி செய்ய முடியும். பரிசல் சவாரி ஒரு சுகமான அனுபவம் என்றுதான் கூற வேண்டும். சுற்றிலும் அருவிகள் விழும்போது அதன் நடுவில் பரிசலில் செல்வது ஒரு த்ரில்லான அனுபவமாகவே இருக்கிறது. இந்த அருவியின் நீர் மேட்டூர் அணையை நோக்கி பாய்ந்து செல்கிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான். தண்ணீரின் அழகையெல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து ரசிக்க வேண்டும் என்றால் அவசியம் நாம் செல்ல வேண்டிய இடம்தான் ஒகேனக்கல் என்றால் அது மிகையல்ல. ஒகேனக்கலில் எண்ணெய் தடவி உடல் முழுவதும் மசாஜ் செய்துவிட ஆட்கள் இருக்கிறார்கள். மசாஜ் முடிந்தவுடன் அருவி நீரில் குளித்தால் ஏற்படும் புத்துணர்ச்சி இருக்கிறதே, அது சொல்லி மாளாது. ஒகேனக்கலில் ஆட்டுக்கல் மீன் குழம்பு என்றொரு மீன் குழம்பு பிரபலமாக இருக்கிறது. மீனை வாங்கி கொடுத்துவிட்டு அருவியில் குளித்துவிட்டு வந்தால் அங்கே இருக்கும் பெண்கள் ஆட்டுக்கல்லில் மசாலா அரைத்து குழம்பு வைத்து சுட சுட மீன் வறுவலை உங்களுக்கு உண்ணத் தருகின்றனர். இது ஒரு தனி சுவைதான். பசுமையான மலைகள், குளிர்ந்த அருவி, சிலுசிலுக்கும் காற்று, அருமையான மீன் குழம்பு இவையெல்லாம் வேண்டுமென்றால் உடனே கிளம்புங்கள் ஒகேனக்கலுக்கு. நானும் போய் ஒரு முறை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துவிட்டு அதன் அனுபவத்தை சொல்லுங்கள்.